வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. வருமான வரி தாக்கல் செய்யவில்லை என்றால் எவ்வளவு அபராதம் விதிக்கப்படும் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். 2024-2025 நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கு வழக்கம் போல ஜூலை 31ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டு இருந்தது. ஆனால் ஐடிஆர் படிவத்தில் மேற்கொண்ட சில மாற்றங்கள் காரணமாக வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. அதன்படி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கு இன்றுதான் கடைசி நாள். ஒருவேளை இன்றைக்குள் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யவில்லை என்றால் வருமானத்திற்கு ஏற்ப அபராதம் விதிக்கப்படும். வருமான வரி சட்டப்பிரிவு 234F கீழ் தாமதமாக வருமான வரி தாக்கல் செய்பவர்கள் 5 லட்சத்திற்கு மேல் வருமானம் ஈட்டி வந்தால் 5000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும். அதே சமயம் 5 லட்சத்திற்கும் கீழ் வருமானம் ஈட்டியிருந்தால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். மேலும் வருமான வரி சட்டப்பிரிவு 234A கீழ் கடைசி தேதிக்கு பின் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்தால் அதில் வருமான வரி நிலுவை இருந்தால் தாமதமாகும் ஒவ்வொரு மாதத்திற்கும் வருமான வரி நிலுவைக்கு 1% வட்டி செலுத்த வேண்டும். எனினும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை திருத்தப்பட்ட மற்றும் தாமதமான வருமான வரி கணக்கை வட்டி மற்றும் அபராதத்துடன் சேர்த்து செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிலும் இந்த காலக்கெடு அனைவருக்கும் பொருந்தாது என்று வருமான வரித்துறை விளக்கம் அளித்துள்ளது. தனிநபராக வரி செலுத்துவோர், தணிக்கை தேவையில்லாத இந்து கூட்டு குடும்பங்களுக்கு மட்டுமே இந்த காலக்கெடு பொருந்தும் என குறிப்பிட்டுள்ளது. இன்றைக்குள் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யவில்லை என்றால் நிதி சார்ந்த பல்வேறு சிக்கல்கள் எழுவதற்கு வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக ரீஃபண்ட் பெறுவதில் தாமதம், வரி சலுகைகள் பெறுவதில் சிக்கல் ஏற்படும் என கூறப்படுகிறது. மேலும் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்யும் போது ஏற்படும் இழப்புகளை சரி செய்வது உட்பட கேரி ஃபார்வர்ட் சலுகைகளையும் இழக்க நேரிடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இன்றைக்குள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யுமாறு வருமான வரித்துறை அறிவுறுத்தியுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து கூற டெல்லிக்கு நாளை செல்லும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சரை சந்தித்து கூட்டணி குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் இணைய வேண்டும் என கடந்த 5ஆம் தேதி கோரிக்கை வைத்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன். ஆனால் அது குறித்து எதுவும் பேசாத பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை அவர் வகித்து வந்த மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் பொறுப்புகளிலிருந்து நீக்கினார். இதைத் தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை திடீரென மன நிம்மதிக்காக ஹரித்வார் செல்வதாக கூறிய செங்கோட்டையன் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற நிலையை சொன்னதாக தெரிவித்தார். உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது. இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டன. எல்லோரும் ஒன்றிணை வேண்டும் என்ற நோக்கத்தோடு, இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை நாங்கள் அவரிடத்திலே எடுத்துச் சொன்னோம். இந்த பின்னணியில்தான் ஒன்றிணைப்பு பணிகளை முன்னெடுப்பதற்கான கடைசி நாள் என்று செங்கோட்டையன் அறிவித்திருந்த 10 நாள் கெடு இன்றுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி நாளை டெல்லி செல்கிறார். குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுள்ள CP ராதாகிருஷ்ணனுக்கு நேரில் வாழ்த்து சொல்ல அவர் டெல்லி செல்லவிருப்பதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. எனினும் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை EPS சந்தித்து பேச வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இந்த சந்திப்பின் போது அதிமுக பாஜக கூட்டணியில் புதிய கட்சிகளை சேர்ப்பது குறித்தும் கூட்டணியில் இருந்து வெளியேறிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் OPS பற்றியும் பேச வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. டெல்லிக்கு செல்லும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தால் அதிமுக தற்போது வலுவான நிலையில் இல்லை என்பதை காட்டுவதாக இருக்கும் என்கிறார் பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன். தலைவர்களை சந்திக்க போகிறார் அப்படின்னா அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களில் அந்த பஞ்சாயத்தை முடிக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையீடு முழுமையாக இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒருவேளை நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த அப்பாயின்மெண்ட் கேட்டு போறாரா, இல்ல அவர்களுடைய அழைப்பில் போறாரா அப்படிங்கறது எல்லாமே 2வது கேள்வி. ஆனா எப்படி இருந்தாலும் அவர்கள் அழைத்தாலும் சரி, இல்ல இவங்க நேரடியாக இவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு போயிருந்தாலுமே சரி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையீடு முழுமையாக அதிமுகவுக்குள்ளாக இருக்கிறது அப்படின்றத சரியாக புரிஞ்சுக்க முடியுது. அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கும் பட்சத்தில் இரு விஷயங்கள் பற்றி விவாதிக்கப்படும் என்கிறார் பத்திரிகையாளர் பிரியன். அமித்ஷாவை சந்திக்கிற ஒரு விஷயம் நடக்க போகிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இதில் 2 விதமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து
பிரிந்து போனவர்களை சேர்த்து நீங்கள் அதிமுகவை பலப்படுத்துங்க. அதே மாதிரி தினகரன்லாம் வந்து கட்சி கூட்டணிக்குள்ளே இருந்தால் தான் நமக்கு சவுத்தில் டெல்டாவிலலாம் கொஞ்சம் வின் பண்ண முடியும். அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கு. ஒற்றுமைக்கான ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு அவர் எடப்பாடியை வந்து அமித்ஷா வலியுறுத்தக்கூடும். இல்லை இவர் வந்து எடப்பாடி வந்து இல்லை அவங்களாம் வரவே வேண்டாம், நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டேன், அவங்களெல்லாம் சேர்க்கறதா இல்லை, சேர்த்தா என் தலைமைக்கு ஆபத்து வந்துடும், அதனால் நான் அவங்களை சேர்க்கறதா இல்லை. இபிஎஸ்ஸின் டெல்லி பயணம் அதிமுக வட்டாரத்தில் மட்டுமன்றி தமிழக அரசியல் வட்டாரத்திலும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். UPI மூலம் பொருட்கள் மற்றும் சேவைகள் பெறுவதற்கான தினசரி பரிவர்த்தனை வரம்பு 10 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்கள் நாள்தோறும் மேற்கொள்ளும் பண பரிவர்த்தனைகளில் UPI இன்றியமையாததாக மாறிவிட்டது. இந்த நிலையில் UPI பரிவர்த்தனைகளுக்கான உச்சவரம்பை NPCI எனப்படும் இந்திய தேசிய கட்டணக் கழகம் மாற்றி அமைத்துள்ளது. அதன்படி இன்று முதல் தனிநபர்கள் வணிகம் சார்ந்து மேற்கொள்ளும் UPI பரிவர்த்தனைகளுக்கான உச்சவரம்பு 5 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் காப்பீட்டு பிரீமியம், பயண முன்பதிவு, மூலதன சந்தையில் முதலீடு செய்தல் உள்ளிட்டவற்றுக்கு ஒரே நேரத்தில் 5 லட்சம் ரூபாய் வரை செலுத்த முடியும் என்றும் 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாய் வரை பரிவர்த்தனை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் கிரெடிட் கார்டு கட்டணம் செலுத்துவதற்கான வரம்பு 6 லட்சம் ரூபாயாகவும், கடன் மற்றும் மாத தவணைகளை செலுத்துவதற்கான வரம்பு 10 லட்சம் ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. UPI மூலம் நகைகளை வாங்குவதற்கு ஒரே நேரத்தில் 2 லட்சம் ரூபாய் வரை செலுத்த முடியும் என்றும் 24 மணி நேரத்தில் 6 லட்சம் ரூபாய் வரை பரிவர்த்தனை செய்யலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோன்று வங்கியில் இருப்பு வைப்பதற்கு UPI மூலம் ஒரு நாளில் 5 லட்சம் ரூபாய் வரை பரிவர்த்தனை செய்யலாம். அதே சமயம் தனிநபர்களுக்குள் பரிவர்த்தனை செய்வதற்கான வரம்பு 1 லட்சமாகவே தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கும் வாய்ப்பு குறைவு என OPS தெரிவித்த நிலையில் விரைவில் அமித்ஷாவை OPS சந்திக்கக்கூடும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் OPS, செங்கோட்டையன் EPS-ஐ தொடர்ந்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கும் திட்டம் இல்லை என்றார். இல்லை, டெல்லி போவதற்கு பயணங்கள் தற்போது இல்லை. அதே நேரம் மதுரையில் பேட்டியளித்த நயினார் நாகேந்திரன் அமித்ஷாவை சந்திக்க OPS-க்கு வாய்ப்பு கிடைக்கும் எனவும் கூறினார். இல்லை, அண்ணன் நான் ஃபோனில் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். மத்திய உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கான சமயம் நிச்சயமாக அவர்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும். விஜய் வருகையால் பாஜகவின் வாக்கு வங்கி குறையாது என்றார். எங்களுக்கும் அவருக்கும் எந்த விதமான விரோதமும் கிடையாது. எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு கட்சி நடத்தி ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு கூட்டம் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு தேவையில்லை. விஜயால் திமுகவின் வாக்குகள் சரியும் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். ரஜினியும் அஜித்தும் தனது புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை என கூறிய சீமான், விஜய் அரசியலுக்கு வரும்படி யார் அழைத்தது என காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். கோயம்புத்தூர் தேர்நிலை திடல் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தனது உச்சத்தை உதறிவிட்டு அரசியலுக்கு வந்ததாக கூறிய விஜயை கடுமையாக சாடினார். என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா, உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா, ஏண்டா இந்த மாதிரி போய் கலையிற. தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை சீமான் அறிவித்தார். ஒற்றை தலைமையை ஏற்று வழிநடப்போம் என பாமக தலைமை நிர்வாக குழு உறுப்பினரும் மருத்துவர் ராமதாஸின் மகளுமான ஸ்ரீகாந்தி பரசுராமன் ஓசூரில் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாமக மேற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களாக பிரிய காரணம் தான் என கூறினார். இந்த 2 மாவட்டம் பிரிப்பதற்கு காரணமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் JK மணியும். சட்டமன்றத்தில் அவர் பேச நான் அவரை பேச சொல்ல. முன்னதாக பாமக கூட்டத்தில் முதல் முறையாக பேசிய ராமதாஸின் மகளும் பாமக தலைமை நிர்வாக குழு உறுப்பினருமான ஸ்ரீகாந்தி பரசுராமன், ஒற்றை தலைமையை ஏற்று நடப்போம் என்றார். அவருக்கு துணை நிற்க வேண்டிய கடமை அவரது மகள் என்ற முறையில் எனக்கு இருக்கிறது. ஐயா அவர்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் உடனின்று ஒன்றிணைத்து லட்சோப தொண்டர்களில் ஒரு தொண்டராக இருந்து சிறப்பாக செயல்பட நான் விரும்புகிறேன். மேலும் லட்சக்கணக்கான தொண்டர்களுடன் பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு துணை நிற்க உள்ளதாக கூறினார்.
பாராட்டு விழாவில் அதீத மகிழ்ச்சி காரணமாக அதிகம் பேச இயலவில்லை என இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார். சென்னையில் அரசு சார்பில் தனக்கு பாராட்டு விழா நடத்தியதற்கு நன்றி தெரிவித்து இளையராஜா வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் விழாவை சிறப்பாக நடத்திய தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவித்தார். நேற்று என்னவோ எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவ்வளவு ஆனந்தம். ஒரு பாராட்டு விழாவை இவ்வளவு சிறப்பாக ஒரு முதல்வர், ஒரு அரசு எந்த முனைப்பெடுத்து அதை கொண்டு செலுத்தினது ரொம்ப என்னால் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையின் காரணமாக தான் எனக்கு ஓவர் வெல்மிங்கில் சரியான பேச்சு வரல. முதலமைச்சர் ஸ்டாலினின் கோரிக்கையை ஏற்று சங்கத்தமிழ் பாடல்களுக்கு இசையமைத்து ஆல்பம் வெளியிடுவேன் எனவும் இளையராஜா கூறினார். சங்க தமிழ் பாடல்களை அவர் வரிசையா சொன்ன அந்த நூல்கள் எனக்கு கூட தெரியாது. அதற்கு நான் இசையமைக்க வேண்டும் என்று அவர் சொன்னது, உங்களை தவிர வேறு யாரும் அதை செய்ய முடியாது என்று நான் நம்புகிறேன் என்று அவர் சொன்னது எனக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை அளிக்கிறது. சிம்பனியில் சிகரம் தொட்டதை கருதி தனக்கு பாராட்டு விழா நடத்துவதை முதல்வர் கடமையாக எண்ணி செய்திருக்கிறார் என்றும் இளையராஜா தெரிவித்துள்ளார். இசைஞானி இளையராஜா அவர்கள் பொன் விழா ஆண்டை தமிழ்நாட்டு அரசே ஒருங்கமைத்து கொண்டாடுவதை இளையராஜா அவர்களுக்கு மட்டுமான விழாவாக அல்லாமல் ஒட்டுமொத்த இசை கலைஞர்களுக்கான அங்கீகாரமாக பார்க்கிறேன். இளையராஜாவுக்கு தமிழ்நாடு அரசு நடத்திய பாராட்டு விழா குறித்து இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் நிகழ்ச்சியுடன் பேசியுள்ளார். இது குறித்து வீடியோ வெளியிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டுக்கே பெருமை தேடி தந்தவர் இளையராஜா என்று குறிப்பிட்டுள்ளார். இசை உலகில் தமிழுக்கும் தமிழருக்கும் மட்டுமல்லாது தமிழ்நாட்டுக்கே தனி பெருமையை தேடி தந்தவர் இசைஞானி அவர்கள். இமாலய சாதனையும் எளிமையும் ஒருங்கமைந்த மாமனிதரும் ஆவார். இளையராஜாவை மேதை என ரஹ்மான் புகழ்ந்தார். சாஸ்திரிய சங்கீதம், மேற்கத்திய செவ்வியல் இசை, மக்கள் இசை இவற்றிற்கிடையே நிலவிய வேறுபாடுகளை தனது இசையின் வழியே ஒன்றாக்கிய இசை மேதை ஆவார். தன்னை இளையராஜாவை பார்த்து வளர்ந்த கலைஞன் என்றும் அவர் கூறினார். திரை இசையை கடந்து முழுமையான மேற்கத்திய செவ்வியல் இசையில் அவர் நிகழ்த்தியிருக்கும் சிம்பனி என்ற சாதனை ஒவ்வொரு இசை கலைஞருக்கும் இசைத்துறையில் புதுமை செய்ய ஊக்கமளிக்கக்கூடிய சாதனையாக இருக்கிறது. அவரை பார்த்து வளர்ந்த கலைஞன் என்பதில் எப்போதும் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி உண்டு. எல்லா புகழும் இறைவனுக்கே என்று வழக்கம் போல அந்த வீடியோவில் குறிப்பிட்டார். வட மாநிலங்களில் பெய்த தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கொல்கத்தா, ஹவுரா, ஹுக்ளி உள்ளிட்ட மாவட்டங்கள் நீரில் தத்தளிக்கின்றன. கொட்டி தீர்த்த பருவமழையால் டீஸ்டா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பசுசுபா, சப்படங்கா, ஜல்பைகுரி உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. குடியிருப்புகள், வணிக வளாகங்களை வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்திலும் கனமழை வெளுத்து வாங்கியது. ராய்துர்க், ஹூப்ளி ஹில்ஸ், காச்சிகுடா, ராம்நகர் உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்தது. தமிழ்நாட்டில் நாளை முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று மிதமான மழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நாளை ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் என 11 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் இன்று லேசான மழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாமில் நேரு ஏற்படுத்திய காயங்கள் இன்னும் ஆறவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மணிப்பூர் மற்றும் மிசோரம் பயணங்களை தொடர்ந்து அசாம் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் தராங்கில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அசாமை பல தசாப்தங்களாக ஆண்ட காங்கிரஸ் பிரம்மபுத்திரா ஆற்றின் குறுக்கே 3 பாலங்கள் மட்டுமே கட்டியதாக கூறினார். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக 6 பாலங்களை கட்டியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். தான் சிவபெருமானின் பக்தர் என்று கூறிய பிரதமர் மோடி அவதூறுகளின் விஷத்தை அருந்தியே அகற்றி விடுவேன் என்றார். 1962 में चाइना के साथ जो जंग हुआ, उसके बाद पंडित नेहरू ने जो कहा था, वो घाव
नॉर्थ ईस्ट के लोगों के वो घाव आज भी नहीं भरे हैं। காங்கிரஸ் ஆட்சியின் போது அவர்கள் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதாக பிரதமர் குற்றம் சாட்டினார். 1962ஆம் ஆண்டு சீனாவுடனான போரை குறிப்பிட்டு பேசிய மோடி அப்போதைய பிரதமர் நேருவால் அசாம் மக்களுக்கு ஏற்பட்ட காயம் இன்னும் ஆறவில்லை என்று கூறினார். மேலும் வரும் நவராத்திரி அன்று குறைக்கப்பட உள்ள ஜிஎஸ்டியால் ஏராளமான மக்கள் பயனடைவார்கள் என்று பிரதமர் கூறினார். ஜிஎஸ்டி வரி வருவாயில் 77 விழுக்காடு நிதி மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், மக்கள் அதிகளவில் பயன்படுத்தும் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்திற்கு பின் 5 விழுக்காடு அல்லது 18 விழுக்காடு மட்டும் வரி விதிக்கப்பட உள்ளதாக கூறினார். இதனால் 140 கோடி மக்களும் பயன்பெறுவார்கள் என்று தெரிவித்தார். 1.8 lakh crores வருமானம் வந்துச்சுன்னா அது கிளீனா 90,000 ஸ்டேட்டுக்கு 90,000 சென்டருக்குன்னு போகுது. அதுக்கப்புறம் அந்த 90,000 சென்டருக்கு வரதுலேருந்து கூட கிட்டத்தட்ட 41% ஸ்டேட்ஸ்க்கு போயிடுது. அதனால மிஞ்சின 23% தான் எங்களுக்கு கிடைக்குது. சிறந்த ஜிஎஸ்டி கட்டமைப்பை கொண்டு வந்துள்ளதாக கூறிய நிர்மலா சீதாராமன் தான் எப்போதும் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்தார். மாதந்தோறும் 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கும் அளவிற்கு தனது மூளையில் அறிவுத்திறன் இருப்பதாக மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பெட்ரோலில் எத்தனால் கலப்பு அறிமுகம் செய்யப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நிதின் கட்கரியின் 2 மகன்களும் எத்தனால் நிறுவனங்கள் வைத்திருப்பது குறித்து பலரும் சந்தேகத்தை எழுப்பினர். இந்த நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடந்த வேளாண் நல சங்க நிகழ்ச்சியில் பேசிய நிதின் கட்கரி தனது மகன்கள் சட்டப்படி தொழில் செய்வதாகவும் அவர்களுக்கு தான் ஆலோசனை மட்டுமே வழங்குவதாகவும் குறிப்பிட்டார். हे काही मी माझ्या कमाई करता करत नाही. नाहीतर आजकाल तुम्हाला वाटेल माझी कमाई भरपूर आहे. माझ्या डोक्याची किंमत 200 कोटी रुपये महिन्याचा माणूस आहे मी. मला पैशाची काही कमी नाही. मला कळते कुठून पैसे कमवता येतात इमानदारीने. मी भडवेगिरी नाही करत, फ्रॉड नाही करत. मला डोक्यात मी माझ्या मुलाला आयडिया देतो. आता त्यांनी 800 कंटेनर ॲपल आणले इराणमधून आणि 1000 कंटेनर केळं पाठवले इथून. कारण इराणशी पैशाचा व्यवहार नाही होत. தனக்கு எந்த பண பிரச்சனையும் இல்லை என்று கூறிய நிதின் கட்கரி பெட்ரோலில் எத்தனால் கலப்பை தனது சொந்த நலனுக்காக செய்யவில்லை என்று விளக்கமளித்தார். நாகை முத்துமாரியம்மன் கோயிலில் செடில் உற்சவத்தையொட்டி இரவை பகலாக்கும் விதமாக வண்ணமயமான வானவேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் கோயிலில் ஆவணி பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடில் உற்சவம் நேற்று நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது குழந்தைகளை செடிலில் ஏற்றி நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். அப்போது கடற்கரையில் இரவை பகலாக்கும் வானவேடிக்கை நிகழ்ச்சி அரங்கேற்றப்பட்டது. இதில் டிராகன், ஈச்சை மரம், சக்கரம், சரவெடி என விதவிதமான பட்டாசுகள் விண்ணில் சீறி பாய்ந்தன. இதனை கடற்கரையில் நின்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்தனர். இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் காசாவில் ஒரே நாளில் 40 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக இஸ்ரேலுடன் போர் நீடித்து வரும் நிலையில் காசாவில் இதுவரை சுமார் 65,000 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,50,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் அடிக்கும் வரை தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எச்சரித்திருந்தார். அதன் எதிரொலியாக கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஹமாஸ் அமைப்பின் கடைசி கோட்டையாக விளங்கும் காசா நகர் மீது இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்து வருகிறது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் ஒரே நாளில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதால் மக்கள் சாறை சாறையாக இடம்பெயர்ந்து வருகின்றனர்.
நேபாளத்தில் நடந்த இளம் தலைமுறையின் போராட்டத்தில் உயிரிழந்தவர்களை தியாகிகளாக அந்நாட்டு இடைக்கால பிரதமர் சுசிலா கார்கி அறிவித்துள்ளார். இந்தியாவின் அண்டை நாடான நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து நடைபெற்ற ஜென்சி போராட்டத்தால் தலைநகர் காத்மண்டு போர்க்களமாக மாறியது. இதைத் தொடர்ந்து பிரதமர் சர்மா ஒலி பதவி விலகிய நிலையில் இடைக்கால அரசின் பிரதமராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுசிலா கார்கி பொறுப்பேற்றதை அடுத்து தற்போது இயல்பு நிலை திரும்பியுள்ளது. இந்நிலையில் இடைக்கால பிரதமராக முதல் உரை நிகழ்த்திய சுசிலா கார்கி இளம் தலைமுறையினர் போராட்டத்தில் உயிரிழந்தவர்கள் தியாகிகளாக கருதப்படுவர் என அறிவித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். நேபாள கலவரத்தில் இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 1300 பேர் காயமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் தெருநாய் கடித்ததில் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராயப்பேட்டையைச் சேர்ந்த முகமது நசருதீனை கடந்த ஜூலை மாதம் மீர்சாகிப்பேட்டை மார்க்கெட் அருகே தெருநாய் கடித்தது. இதனால் அவர் உடனடியாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி முகமது நசருதீனுக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு ராபிஸ் தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. உடனடியாக அவர் தனி அறையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருச்சியில் நகைக்கடை மேலாளரின் காரில் இருந்து 10 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கண்ணில் மிளகாய் பொடியை தூவிவிட்டு தப்பியோடிய கொள்ளையர்களை காவல்துறையினர் வலையில் சிக்குவார்களா? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னையில் சவுகார்பேட்டை பகுதியில் ஆர்கே ஜுவல்லரி என்ற நகைக்கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் பிரதீப் சாட் என்பவர் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது நண்பர்களுடன் திண்டுக்கல்லில் ஆபரண தங்க நகைகளை விற்பனை செய்ய சென்றுள்ளார். சனிக்கிழமையன்று அங்கு நகைகளை விற்ற பிறகு மீதமுள்ள 10 கிலோ தங்கத்துடன் இரவில் காரில் 3 பேருடன் சென்னைக்கு திரும்பியுள்ளார். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அடுத்த சிறுகனூரில் உள்ள கல்லூரி அருகில் வந்தபோது சிறுநீர் கழிப்பதற்காக காரை நிறுத்தியுள்ளனர். பின்னால் காரில் வந்த 4 பேரும் அதே இடத்தில் இறங்கியுள்ளனர். அப்போது சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்த பிரதீப் சாட் உள்ளிட்டோரின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி உள்ளனர். அதனை சற்றும் எதிர்பார்க்காத அவர்கள் நிலைகுலைந்துள்ளனர். அந்த கேப்பில் 4 பேர் கொண்ட கும்பல் பிரதீப் சாட்டின் கார் கண்ணாடியை உடைத்துள்ளனர். அடுத்த கணமே காரில் 2 பேக்குகளில் இருந்த 10 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்துக் கொண்டு சிட்டாக பறந்துள்ளனர். இது தொடர்பாக ஆர்கே ஜுவல்லரி மேலாளர் பிரதீப் சாட் சமயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். முதற்கட்ட விசாரணையில் திண்டுக்கல்லில் இருந்து பின்தொடர்ந்து வந்த கும்பல் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியது தெரிய வந்தது. இது தொடர்பாக ஆர்கே ஜுவல்லரி மேலாளர் உள்ளிட்ட 3 பேரிடமும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படும் இடத்தில் சிசிடிவி கேமரா உள்ளதா என்றும் சமயபுரம் சுங்கச்சாவடியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்து விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். மேலும் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினம் உத்தரவின்படி 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் போலீசார் இறங்கியுள்ளனர். கொள்ளையடிக்கப்பட்ட தங்கத்தின் மதிப்பு 12 கோடி ரூபாய் இருக்கும் என்று கூறப்படும் நிலையில் இந்த வழக்கில் ஜுவல்லரி மேலாளர் மற்றும் ஊழியர்கள் யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நகைக்கடை மேலாளரின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி 10 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெறவுள்ள மாநாட்டில் கூட்டணி நிலைப்பாடு குறித்து அறிவிக்கப்படும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேக தலைவர் விஜய் அவருக்கான ஸ்டைலில் பேசியிருக்கிறார் என்றும் புதிதாக அரசியலுக்கு வருபவர்களுக்கு சவால்களும் நெருக்கடிகளும் வரத்தான் செய்யும் எனவும் கூறினார். முன்னாடி 2025 நீங்க ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். இதே தான் அப்பயும் இருந்தது. இப்போ 25 வருஷம் ஆயிட்டதுனால உங்களுக்கு அது மறந்து இருக்கலாம். பட் நாங்க மறக்கல. தாவேக தலைவர் விஜயின் அரசியல் பிரவேசம் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் ஆனால் அது திமுக கூட்டணியை பாதிக்காது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரையுலகில் ஜொலிக்கும் முன்னணி நட்சத்திரமான விஜய்க்கு பெரும்பான்மையான ரசிகர்கள் இருப்பதாக கூறினார். ஆனால் தேர்தல் களத்தில் மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் கூறுவது போல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கூறுவது போல,
நிலைமை அமையாது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தையொட்டி ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலை முதலே நாழிக்கிணறு தீர்த்தத்தில் நீராடி சுமார் 3 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். மேலும் சுபமுகூர்த்த தினம் என்பதால் கோயில் வளாகங்களில் 20க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. இதனாலும் கோயிலில் கூட்டம் அலைமோதியது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் தண்ணீரில் நீண்ட நேரம் ஆனந்த குளியல் போட்டனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் காலை முதலே திருப்பரப்பு அருவிக்கு வரும் மக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அவர்கள் அருவியில் மிதமான அளவில் கொட்டிய தண்ணீரில் குளித்து மகிழ்ந்தனர். குழந்தைகள் நீச்சல் குளத்திலும் சிறுவர் பூங்காவிலும் விளையாடி குதூகலமடைந்தனர். வார விடுமுறையொட்டி தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. குற்றாலத்தில் சீசன் முடிவுற்ற நிலையிலும் மீனருவி, ஐந்தருவி, சிற்றருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் மிதமான நீர்வரத்து உள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது. அந்த வகையில் வார விடுமுறையை கழிக்க குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை மற்றும் கண்ணாடி பாலத்தை இஸ்ரோ தலைவர் நாராயணன் தனது குடும்பத்தினருடன் தனிப்படையில் சென்று கண்டு ரசித்தார். கன்னியாகுமரிக்கு தனது குடும்பத்துடன் வருகை தந்த இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு விவேகானந்தா கேந்திரா சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டியில் திருமணத்தை மீறிய உறவில் மருமகள் இருந்ததாக கூறி கத்தியால் குத்தி கொலை செய்த மாமனார் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். RMTC காலனியில் வசிக்கும் சதீஷ் என்பவரது மனைவி ராஜபிரியா தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் ராஜபிரியாவுக்கும் அவருடன் பணியாற்றி வரும் ஆசிரியர் ஒருவருக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சதீஷ் தனது தந்தையான துரைசிங்கத்திடம் கூறி வேதனை அடைந்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த துரைசிங்கம் மதுபோதையில் அவரது மருமகளான ராஜபிரியாவை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோயில் அடிவாரத்தில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. விநாயகர், தண்டபாணி, விசாலாட்சி, உடனுரை, விஸ்வநாதர், வைரப்பெருமாள், கருப்பணசாமி உள்ளிட்ட பரிவார தெய்வங்களின் கோயில்களில் திருப்பணிகள் நிறைவடைந்தன. விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி பூஜை, வாஸ்து சாந்தி, லட்சார்ச்சனை உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட்ட பின் கும்பாபிஷேகம் நடந்தது. சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். புரட்டாசி மாதம் தொடங்க உள்ளதால் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் விற்பனை மந்தமாக இருந்ததாக ஆடு வியாபாரிகள் வருத்தம் தெரிவித்தனர். செப்டம்பர் 17ஆம் தேதி புரட்டாசி மாதம் பிறக்க உள்ளதால் பெரும்பாலானோர் இறைச்சி உண்ணாமல் விரதம் இருப்பது வழக்கம். இதன் காரணமாக போச்சம்பள்ளி சந்தைக்கு கொண்டுவரப்பட்ட ஆடுகளுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என வியாபாரிகள் கூறியுள்ளனர். சராசரியாக 10 கிலோ எடை கொண்ட ஆடு 6000 முதல் 7000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படும். ஆனால் தற்போது 4000 முதல் 5000ற்கு விற்பனையானது. இதனால் பல வியாபாரிகள் தாங்கள் கொண்டு வந்த ஆடுகளை விற்காமல் வீட்டிற்கு எடுத்துச் சென்றனர். திருவள்ளூர் அருகே காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 6 மாத பெண் குழந்தை உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளையூரைச் சேர்ந்த தியாகராஜன், ஆனந்தி தம்பதியின் 6 மாத குழந்தை ஜோதிகா ஸ்ரீக்கு காய்ச்சல், சளி ஏற்பட்டதைத் தொடர்ந்து சனிக்கிழமை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு மருந்து கொடுத்து வீட்டிற்கு அனுப்பிய நிலையில் அதனை சாப்பிட்ட குழந்தை தூங்கியுள்ளது. பின்னர் மூச்சு பேச்சின்றி இருந்ததால் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு குழந்தை ஜோதிகா ஸ்ரீயை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரி திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவருக்கு சொந்தமான கண்டெய்னர் லாரி சிவகாசிக்கு அட்டைகளை இறக்கிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தது. அப்போது சாலையோரம் கண்டெய்னர் லாரி நிறுத்தப்பட்ட நிலையில் திடீரென புகை வெளியாகி தீப்பற்றி எரிந்தது. தகவலறிந்து 2 தீயணைப்பு வாகனங்களுடன் வந்த வீரர்கள் தீயை அணைத்தனர். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் நேற்று மாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 5.8 நிலநடுக்கம் பதிவான நிலையில் கட்டடங்கள் குலுங்கின. இதன் அதிர்வுகள் மேற்கு வங்கம் மற்றும் அண்டை நாடான பூட்டானிலும் உணரப்பட்டது. அசாமில் உள்ள மருத்துவமனை கட்டடம் குலுங்கிய போது குழந்தைகளை அங்கிருந்த செவிலியர்கள் பாதுகாத்த காட்சி வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே சிங்கார நீர் மின்நிலைய குடியிருப்பு பகுதியில் ஒற்றை யானை முகாமிட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சனிக்கிழமை இரவு குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த ஒற்றை யானை அங்கேயே நீண்ட நேரமாக நின்றிருந்ததுடன்
கிடைத்த உணவுகளை உண்டது. இதனால் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே தஞ்சமடைந்தனர். இந்நிலையில் அங்கிருந்த நாய்கள் குரைத்ததால் கோபமடைந்த யானை வேகமாக வனப்பகுதிக்குள் சென்றது. கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதியில் மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் சார்பில் 15 லட்சம் கட்லா மற்றும் ரோக்கு மீன் குஞ்சுகள் விடப்பட்டன. சிறுமுகை மீனவர் கூட்டுறவு சங்கமும் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் மீனவர் கூட்டுறவு சங்கமும் இணைந்து பவானிசாகர் அணையில் மீன்பிடிப்பு குத்தகையினை எடுத்துள்ளது. இதனையடுத்து 2 கூட்டுறவு சங்கங்களும் இணைந்து ஆந்திராவிலிருந்து மீன் குஞ்சுகளை வரவழைத்து பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதியில் விட்டுள்ளன. சென்னை வானகரத்தில் செல்போன் கடையின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் செல்போன் திருடப்பட்டது குறித்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். திருவேற்காட்டைச் சேர்ந்த ஆகாஷ் என்பவர் தனது கடையை சனிக்கிழமை இரவு வழக்கம் போல் பூட்டிவிட்டு சென்ற நிலையில் மறுநாள் காலை கடையை திறக்க வந்தார். அப்போது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு கல்லாப்பட்டியிலிருந்து 20,000 ரொக்கம், ஒரு செல்போன் உள்ளிட்டவை திருடப்பட்டிருந்தது தெரியவந்தது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே மார்க்கேயன் கோட்டையில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தில் 200க்கும் மேற்பட்ட ஜோடி காளைகள் பங்கேற்றன. தேன்சிட்டு, பூஞ்சிட்டு, கரிச்சான் மாடு, நடுமாடு, பெரிய மாடு என 7 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. இதில் 8 கிலோமீட்டர் தூரத்தை முதலில் சென்றடைந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசு தொகை வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பர்கூரில் சட்டமன்ற உறுப்பினரின் காரை வழிமறித்த ஒற்றை யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி வெங்கடாச்சலம் நடமாடும் நியாய விலைக் கடைகளை திறந்து வைக்க காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது வனப்பகுதியை விட்டு வெளியேறிய யானை ஒன்று அவரது காரை வழிமறித்து துரத்த முயன்றது. அப்போது மலைவாழ் மக்கள் யானையை சத்தமிட்டு வனப்பகுதிக்குள் விரட்டிவிட்டனர். Hey!